இஸ்லாம் என்பது பொதுவாக மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டதைப் போன்ற அமைப்பிலான மதம் அல்ல. இது வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு முறைமையாகும். இஸ்லாம் என்பது அரசியல், பொருளாதாரம், சட்டம், அறிவியல், மானுடவியல், ஆரோக்கியம், உளவியல் மற்றும் சமூகவியல் என அனைத்து துறைகளிலும் வழிகாட்டுதலைக் கொண்டது. இது இனம், நிறம், மொழி அல்லது பிற வெளிப்புற வகைகளின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் காட்டாத ஒரு முறைமையாகும். இதன் வேண்டுகோள் முழு மனிதகுலத்திற்கும் உள்ளது. இது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் எட்ட விரும்புகிறது. நாம் ஒரு மிஷனரி அமைப்பு அல்லது பிரசாரகர்கள் அல்லது சுவிசேஷகரின் குழு அல்ல, மாறாக அல்லாஹ்வின் படைவீரர்களின் ஒரு அமைப்பாகும். இஸ்லாம் என்பது ஒரு புரட்சிகர சித்தாந்தமும் திட்டமும் ஆகும். இது உலகின் முழு சமூக ஒழுங்கையும் மாற்றி அதன் சொந்த கோட்பாடுகள் மற்றும் இலட்சியங்களுக்கு ஏற்ப மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கிறது. இப்போது இது தெளிவாக தெரிய வேண்டும். இஸ்லாமிய ஜிஹாத்தின் நோக்கம் இஸ்லாமியம் அல்லாத அரசு முறையை ஒழித்து அதனிடத்தில் இஸ்லாமிய அரசு முறையை நிறுவுவதாகும். இஸ்லாம் தனது ஆட்சியை ஒரு ஒற்றை நாடு அல்லது சில நாடுகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்த விரும்பவில்லை. இஸ்லாமின் இலக்கு ஒரு உலகளாவிய புரட்சியை உருவாக்குவதாகும். ஆரம்ப கட்டங்களில் இஸ்லாமிய கட்சியின் உறுப்பினர்கள் தங்களுக்குரிய நாடுகளின் அரசு முறையில் ஒரு புரட்சியை நடத்துவது கடமையாகும். அவர்களின் இறுதி நோக்கம் உலகப் புரட்சியை தவிர வேறில்லை.